நீங்கள் வந்து ஒரு 4 பால் செட்டு போட்டிருக்கீங்க. 1 2 3 அங்கே 4 மாட்டியிருக்கும். இது பாருங்க இப்போ ப்ரோ, இது பாருங்க இழுக்கும் டெம்பராகவும் பாருங்கள். இதான் இழுக்குது பாருங்க. அதான் போது பாருங்க மீன் மாட்டிச்சு. ஆனால் எந்த மீன் தெரில, இல்லை நீங்கள் இழுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். குட்டியம்மா மறந்துனே வா. இல்லை மாட்டிக்கிறது ஒரு நிமிஷம் அப்படி பிடிச்சி பாருங்க, மாட்டிருக்கேன்னு தெரியும். ஏன்னா இல்லை இருங்க, அப்படி இல்லைங்க. சொண்டுதுங்களா? மாட்டிக்கிச்சா? சாமி அந்த பைய எடுத்துகிட்டு, அந்த ஆரஞ்சு பை, அந்த ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் பை சைஸாக தெரியுதாங்க ப்ரோ? இருங்க. இழுக்குதா இப்போ? இழுக்குது, நல்லா தெரியுதா? மாட்டிக்கிச்சா ஆனால் மீன்? அடிக்குதா? இழுக்கு அடிக்குதா? இழுக்குது. அப்போனா மாட்டிக்கிச்சு. குட்டியுமே யாரும் பை கொண்டு வாங்க. ஆனால் பெருசாக இருக்குதா இல்லை சின்னதாக இருக்குதா? பட்டைக்கு இது மாட்டிருக்கு போதுங்க ப்ரோ. சின்னதா? சின்ன இதுப்பா. சரி வேணாம், பை வேணாடா தம்பி. குட்டி இது பட்டை தான் ப்ரோ, பெரிய பட்டான. இல்லை விடு. பையன் அங்கேயே இருக்கட்டும். சைஸ் பட்டை ப்ரோ, சைஸ் பட்டை. அப்பா சாமி, இவ்வளோ பெரிய பட்டை மாட்டிருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, எங்கே போட்டாலும் பட்டை தான் மாட்டுது. கை சைஸுக்கு இருக்க மாட்டிருக்கு. கை வைங்க. அடேங்க அப்பா, கை சைஸுக்கு இருக்கு. ஒரு 300-400 கிராம். சார் நானே ஏதோ கெண்டை இந்த மாதிரி மாட்டுன்னு பார்த்தா சைஸாக மாட்டிச்சு. ஆனால் சைஸாக மாட்டிக்கிச்சு. வாங்க எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், கை சைஸ் அவர் பிடிக்கிறாரு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பட்டை வந்து மாட்டிருக்கு. ஆனால் பெரிய பட்டை. ஃபஸ்ட் டைம் ப்ரோ இவ்வளோ பெரிய பட்டை பிடிக்கிறது. பரவாயில்ல, நல்ல சைஸு பாருங்க. வாய் பாருங்க இவ்வளோ பெருசுங்க, பார்த்தா தெரியும். விட்டோம்னா ஓடிடும். அதே மாதிரி முள்ளும் குத்திரும். முள்ளு ஏறிட்டு இருக்கு. ஐயோ குட்டியுமே பை கொண்டு வாங்க சீக்கிரம். அங்கேயே போட்டுடலாம். அங்கேயே கொண்டு போயிடலாம். சரி வாங்க எடுத்துகிட்டு மாவு